தரை தோட்ட வீட்டில் சப்போட்டா பழம் பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸாக இருக்குது, செம்மையாக இருக்குது. நிறைய அப்படியே ஃபுல்லாக மரத்தெல்லாம் அப்படியே கவர் பண்ணிச்சிடலாம். அப்படியே அப்பையோடைய சேர்த்து கவர் பண்ணும். அப்படியே ஃபுல்லாக சப்போட்டா தெரியுறாங்க. பார்க்கும்போதே கஷ்டமாக இருக்குது. சப்போட்டா இவ்வளோ இருக்குது. வாழை மரத்துக்கு அப்படி இந்த வாழை மரம் நல்ல வேலைடா, தலையில் விழுந்திருக்கோண்டா. போட்டோ அப்படியே ஒரு ஃபோட்டோ. கொளிச்சு விட்டுருங்க. அந்த மாதிரி டெய்லி இங்கே பெருக்கினாதான் உங்களுக்கு சுத்தமாகும். புரியுதா? இந்த மாதிரி வயிறுலாம் தெரிஞ்சு எடுக்காது. அவ்வளோதான் சொல்லு. இது ஒரு 2 நாளைக்கு போவோம் வீடியோ. நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணு. அப்படியே இந்த வெத்தலை பொடியை கவர் பண்ணி சொல்லு. அப்படியே எங்கெங்கே நிற்கிறதோ அங்கேயும் கவர் பண்ணு. அனைவருக்கும் மாலை வணக்கம். என் தரை தோட்டத்தில் இன்றைக்கி வந்து க்ளீனிங் வேலை ப்ளஸ் வந்து கட்டிங் வேலையும் நடந்தது. நிறைய வந்து மாமரத்தில் பூக்கள் விட்டாச்சு. அதே மாதிரி நம்ம தென்னை மரத்துக்கு கீழே வெத்தலை கொடி ஒரு 1000 மீட்டர் தூரம் அப்படியே படர்ந்து நிறையா இருந்தது. எல்லாருக்கும் அதை கட்டிங் கொடுத்தாச்சு இன்றைக்கி. அதே மாதிரி சப்போட்டா தோட்டத்தில் சப்போட்டா, வாழை மரம், மல்லிகைப்பூ எல்லாமே நம்ம தரை தோட்டத்தில் இன்றைக்கி ஒரே கொண்டாட்டம் தாங்க. சன்ஃப்ளவர் மாதிரி இருக்கிற இந்த அழகிய பூக்கள் எல்லாமே இன்றைக்கி பறிச்சுட்டு அப்படியே ஒரு விசிட் போயிட்டு வந்துட்டேங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எப்போவுமே அடிக்கடிக்கு போகிறதில்ல, மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 மாதத்துக்கு ஒரு தடவை தரை தோட்டத்தை போய் நான் பார்ப்பேன். நான் அப்படி பார்த்ததில் இன்றைக்கி எந்த அளவுக்கு க்ளீன் பண்ண முடியுமோ நம்ம தரை தோட்டத்தை க்ளீன் பண்ணி எவ்வளோ கட்டிங்ஸ் எடுக்க முடியுமோ நிறைய பேர் கட்டிங்ஸ் கொடுத்துட்டேன். நியர்பை இருக்கவங்களுக்கு தேங்க்யூ ஆல். சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே தேங்காய், இன்றைக்கி மாங்காய் வந்து நிறையா இல்லை, ஒரு சில செடியில் மட்டும் ஒரு 4-5 காய் இருந்தது. எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்துட்டாங்க. தேங்க்யூ ஆல். சப்போர்ட் பண்ணுங்கள்.